வணக்கம். வேக்சின் செயல்முறைகள் தயாரிப்பு குறித்த இந்த அமர்விற்கு உங்களை வரவேற்கிறோம். வேக்சின் செய்வதற்கு முன் வாடிக்கையாளரை தயார்படுத்துவது மிகவும் அவசியம். வாடிக்கையாளர் மற்றும் அழகு கலைஞர் இருவருக்கும் பாதுகாப்பான, பயனுள்ள மற்றும் வசதியான அனுபவத்தை உறுதிப்படுத்த இது உதவுகிறது. குறிக்கோள்கள். இந்த அமர்வின் நோக்கங்களை பார்ப்போம். இந்த அமர்வின் முடிவில் நீங்கள் கீழுள்ளவற்றை அறிய முடியும். வேக்சின் செயல்முறைக்கு முன் தோல் ஒவ்வாமை பரிசோதனையை நடத்தவும் மற்றும் வேக்சின் செயல்முறைக்கு முன் வாடிக்கையாளரை தயார்படுத்துவது. வேக்சின் செயல்முறையை தொடங்குவதற்கு முன் வாடிக்கையாளர் ஒவ்வாமை பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளாரா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு ஒவ்வாமை சோதனை என்பது ஒரு அத்தியாவசியமான முக்கியமான படியாகும். இது எந்த வேக்சின் செயல்முறைக்கு முன் தவிர்க்கப்படக்கூடாது. வாடிக்கையாளருக்கு பாதுகாப்பான மற்றும் வசதியான அனுபவத்தை உறுதி செய்து, சாத்தியமான ஒவ்வாமை எதிர்வினைகளை, தோல் உணர்திறன் பிரச்சனைகள் அல்லது முன்பே இருக்கும் தோல் நிலைகளை அடையாளம் காண அழகு நிபுணர் மற்றும் வாடிக்கையாளர் இருவருக்கும் உதவுகிறது. வேக்சின் செயல்முறைக்கு குறைந்தது 24 மணி நேரத்திற்கு முன்பு நீங்கள் பரிசோதனையை மேற்கொள்ள வேண்டும். வேக்சின் செயல்முறையை தொடங்குவதற்கு முன் எப்போதும் வாடிக்கையாளரிடமிருந்து எழுத்துப்பூர்வ அனுமதியை பெற்றிருக்க வேண்டும். ஒவ்வாமை அல்லது தோல் உணர்திறன் சோதனை செய்யும் போது இந்த வழிகாட்டுதல்களை பின்பற்றவும். சுத்தப்படுத்தவும். முதலில் வாடிக்கையாளரின் முன்கையை லேசான சோப்பு மற்றும் தண்ணீரால் சுத்தம் செய்யவும். அடுத்து அந்த பகுதியை நன்கு உலர்த்தவும். முடி வளர்ச்சியின் திசையில் வேக்சின் செய்வதற்கு சிறிய அளவிலான மெழுகுகளை முடியின் மீது தடவவும். சூடான அல்லது இதமான வேக்சின் செய்வதற்கு ஒரு மெழுகு பட்டையை பயன்படுத்தி உங்கள் உள்ளங்கையை வேகமாக, விரைவான இயக்கத்துடன் முடி வளர்ச்சியின் திசைக்கு எதிராக அதை இழுக்கவும். எரிச்சல் அல்லது சிவந்திருப்பதற்கான ஏதேனும் அறிகுறிகள் தென்படுகிறதா என்பதை கவனித்து அவற்றை வாடிக்கையாளரின் கார்டில் பதிவு செய்யவும். எதிர்பாராத கடுமையான எதிர்வினை எதுவும் காணப்படாவிட்டால் முழு வேக்சின் செயல்முறைக்கு 24 மணி நேரத்திற்கு பிறகு திரும்பும்படி வாடிக்கையாளரிடம் கேளுங்கள். வேக்சின் செய்ததற்கு பிறகு சிவத்தல் என்பது ஒரு பொதுவான எதிர்பார்க்கப்படும் எதிர்வினையாகும். இது சில மணி நேரங்களில் மறைந்துவிடும். வேக்சின் செய்ததற்கு பிறகு சிவத்தல் என்பது ஒரு பொதுவான எதிர்பார்க்கப்படும் எதிர்வினையாகும். இது சில மணி நேரங்களில் மறைந்துவிடும். உங்கள் வாடிக்கையாளரை தயார்படுத்தும் போது இந்த வழிமுறைகளை பின்பற்றவும். வாடிக்கையாளரை வசதியாக உணரச் செய்யுங்கள். வாடிக்கையாளருடன் முந்தைய நாள் செயல்முறை பற்றி விவாதிக்கப்பட்ட விஷயங்களை நினைவிற்கு கொண்டு வேக்சின் பின் என்ன எதிர்பார்க்கலாம் மற்றும் வாடிக்கையாளர் உடலின் எந்த பகுதிகளில் வேக்சின் செய்ய வேண்டும் என்று வாடிக்கையாளரிடம் கேட்கவும். செயல்முறையின் போது மற்றும் அதற்கு பிறகும் என்ன எதிர்பார்க்கலாம் என்பது பற்றி வாடிக்கையாளருக்கு விளக்கவும். சிவத்தல், தோலில் தோன்றும் சொறி போன்ற சிறிய புடைப்புகள் போன்றவை சில மணி நேரங்களுக்கு பிறகு மறைந்துவிடும். தயக்கமின்றி கேள்விகளை கேட்க வாடிக்கையாளரை ஊக்குவிக்கவும். வாடிக்கையாளரிடம் ஏதேனும் மருத்துவ நிலைமைகள் உள்ளதா அல்லது வேக்சின் செய்யும் போது வாடிக்கையாளரை அல்லது வாடிக்கையாளரின் உடல் எதிர்வினையை பாதிக்கக்கூடிய ஏதேனும் மருந்துகளை எடுத்துக்கொள்கிறீர்களா என்று கேளுங்கள். வேக்சின் மூலம் மோசமடையக்கூடிய வெட்டுகள், ஸ்ராய்ப்புகள் அல்லது பிற தோல் எரிச்சல்கள் உள்ளதா என வாடிக்கையாளரின் தோலை சரிபார்க்கவும். செயல்முறை மற்றும் அதன் சாத்தியமான பக்க விளைவுகளை வாடிக்கையாளர்கள் புரிந்து கொண்டதாக ஒப்புக்கொண்டு ஒப்புதல் படிவத்தில் கையெழுத்திட வேண்டும். எளிதாக அகற்றக்கூடிய வசதியான ஆடைகளை அணியவும் மற்றும் வேக்சின் செய்யப்பட்ட பகுதியில் எரிச்சலூட்டக்கூடிய இறுக்கமான ஆடைகளை அணிவதை தவிர்க்கவும் வாடிக்கையாளருக்கு பரிந்துரைக்கவும். வாடிக்கையாளர் டிரேப்பிங் அல்லது வரைதல். வேக்சின் சேவைக்கு முன் வாடிக்கையாளரின் தனி உரிமை, ஆறுதல் மற்றும் அடக்கம் ஆகியவற்றை உறுதிப்படுத்த வாடிக்கையாளர் டிரேப்பிங் அல்லது வரைதல் நடைமுறையை பின்பற்றுவது முக்கியம். வேக்சின் சேவைக்கு முன் ஒரு வாடிக்கையாளரை டிரேப்பிங் செய்வதற்கு பின்பற்ற வேண்டிய பொதுவான படிகள் பின்வருமாறு. வேக்சின் மெழுகு பூசப்பட்ட பகுதியில் இருந்து வாடிக்கையாளரின் ஆடை மற்றும் நகைகளை அகற்ற வேண்டும்.
வாடிக்கையாளரை சுத்தமான மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட நாற்காலி அல்லது படுக்கையில் படுத்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்துங்கள். வாடிக்கையாளரை வசதியாக இருக்க வைக்கவும். வாடிக்கையாளரின் நடமாட்டம், ஆறுதல் மற்றும் தனி உரிமை ஆகியவற்றை கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு சுத்தமான டிஸ்போசபிள் ஷீட் அல்லது டவலை வாடிக்கையாளரின் உடலின் மேல் போர்த்தி மெழுகு பூசப்பட வேண்டிய பகுதி மட்டும் வெளிக்காட்டவும். வாடிக்கையாளர் வசதியாக இருப்பதை உறுதி செய்து தேவைக்கேற்ப டிரேப்பிங்கை சரி செய்யவும். இதற்கு பிறகு நீங்கள் வேக்சிங்கை தொடரலாம். இது இந்த அமர்வின் முடிவை கொண்டு வருகிறது. முடிப்பதற்கு முன் கற்றுக்கொண்ட முக்கிய விஷயங்களை பார்ப்போம். வேக்சிங் செயல்முறைக்கு குறைந்தது 24 மணி நேரத்திற்கு முன்னதாக அலர்ஜி பரிசோதனையை மேற்கொள்வது அவசியம். வேக்சிங் செயல்முறையின் போது நீங்கள் முதலில் வாடிக்கையாளரை வசதியாக உணரச் செய்ய முழு நடைமுறையும் விளக்க வேண்டும். வேக்சிங் செயல்முறையை பாதிக்கும் எந்த மருத்துவ நிலையும் வாடிக்கையாளருக்கு இல்லை என்பதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும். வேக்சிங் செயல்முறைக்கு முன் வாடிக்கையாளரை டிராப்பிங் செய்யவும் ஒரு முக்கியமான செயலாகும். வாழ்த்துக்கள். வேக்சிங் செயல்முறைக்கு முன் ஒரு வாடிக்கையாளரை எவ்வாறு தயாரிப்பது மற்றும் அலர்ஜி பரிசோதனையை எவ்வாறு நடத்துவது என்பதை நீங்கள் இப்போது கற்றுக்கொண்டீர்கள். நன்றி. அடுத்த அமர்வில் சந்திப்போம்.